2 நாட்களாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். கதிராமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்தோம். இங்கே சென்னையிலே எங்களுடைய கூட்டம் ஒன்றிற்காக வந்துவிட்டு ஊர் திரும்புகிற வழியிலே இங்கே என்ன நடக்குது, கடலோரத்திற்கு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் காலார நடந்துவிட்டு போகலாம் என்று தான் வந்தோம். இங்கே ஒரு போராட்டம் யாரோ அறிவித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அந்த போராட்டத்தை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மக்கள் கூடுவதற்கும் பேசுவதற்கும் உரிமை உள்ள நாடு நம்முடைய நாடு ஜனநாயக நாடு. இங்கே சில அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே கடலோரத்திற்கு வரக்கூடாது, இது ஒரு சனிக்கிழமை மாலை வேறு. எனவே குடும்பத்தோடு இங்கே வந்து உட்காருவதற்கும் பேசுவதற்கும் மக்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். வழக்கமா சென்னைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் மனசுல வர்றது மெரினா கடற்கரை. இப்ப மெரினான்னு சொன்னா எல்லாத்துக்கும் மனசுல வர்றது போராட்டம். ஜல்லிக்கட்டுக்காக வாடி வாசல் திறக்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்கள் அங்க குவிஞ்சு நடத்தின ஒரு போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. வெளிநாடுகள்ல இருக்கிற செய்தி நிறுவனங்கள் கூட இந்த ஒரு விஷயத்த முக்கியமா கருதி அவங்க நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாம தற்போதைக்கு சோசியல் மீடியால பரவற சில விஷயங்களுக்காக கூட அந்த ஒரு கடற்கரை சாலையில போலீஸ் குவிக்கப்படுறது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா தற்போதைக்கு நெடுவாசல்ல 100 நாட்களுக்கும் மேல போராட்டம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவா நம்ம போராடணும், மெரினால எல்லாரும் கூடணும், மாணவர்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு மெசேஜ் வெவ்வேறு ரூபங்கள்ல வெவ்வேறு தளங்கள்ல பரவிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இது வதந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸை உடனடியா எடுத்துருவோம்னு சொல்லி தற்போதைக்கு மெரினா கடற்கரையில கிட்டத்தட்ட 200 போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஐஸ் ஹவுஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த எண்டு வரைக்கும் போலீஸ்காரங்க நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வந்திருக்குங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க மெரினால நெடுவாசல் கதிராமங்கலத்துக்காக மறுபடியும் திரண்ட கூடாது அப்படின்றதுல காவல்துறையினர் கவனமா இருக்காங்க சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.